அப்போ நீங்கள் 4 வருஷம் கழிச்சோ 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சோ நீ கல்யாணத்தை பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லு. ஆனால் இந்த படிப்பையும் போய் படிக்காமல் போய் சர்டிஃபிகேட் இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன ஒரு முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் காதல் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பிறகு புரிஞ்ச முன்னாடி சண்டை வந்துட்டு எங்கே போகுது பொண்ணு, இந்த எங்கே போய் பையன் அப்போ யார்கிட்ட பேசுறது, இது எப்படி தான் சரி பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? சரி பண்ண முடியாத இடத்துக்கு போன பிறகு எல்லாத்தையும் எல்லாரும் நீங்கள் 90 பேர் அப்படி தாங்க இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த பையனும் நல்லா இருப்பான், அந்த பொண்ணும் நல்லா இருக்கும். ஏதோ பொண்ணு மட்டுமே இல்லை பையன் மட்டுமே குறை காண முடியாது. பையனும் வேணா போயிடுவான்ல. இன்றைக்கி 90 மார்க் எடுத்தாலே 95 மார்க் எடுத்தாலே வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் படித்தேங்கிறதுக்காக பிஇ படித்தேன் எம்இ படித்தேங்கிறதுக்காக வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ அதில் என்ன திறமையாக இருக்கிறாங்க தான் பார்க்குறாங்க. நம்ம ஃபோக்கஸ் மாறி நம்மளோட இலக்கெல்லாம் மாறினது பிறகு எப்படி அந்த இதை கொண்டு வர முடியும்? அது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஒரு 1 2 3 பதிவாக வரும்னு நினைக்கிறேன். இந்த பதிவுகளை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஏன்னா இது நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நான் ஒரு ஜோதிடனாக இருந்து நான் ஒரு ஏஎல்பி அச்சலக்கண பற்றி ஜோதிட முறையை உருவாக்கியவன் அப்படிங்கிற இடத்துலையும் நான் பேசும்போது, ஏன்னா நாங்கள் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு ஒரு வளரக்கூடிய இடத்துல வளரக்கூடிய தலைமுறைகளில், ஏன்னா இளம் தலைமுறைகிட்ட இந்த உலகம் இருக்குது. ஏதோ இப்போ நாங்கள்லாம் காலம் கடந்து நகர்ந்துட்டோம். எல்லாம் பட்டத்துக்கு பிறகு தான் திருந்துறோம். ஆரம்ப நிலையிலே சரியாக கொண்டு வரணும். ஆரம்ப நிலையிலே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசில் உங்கள் பிரகாசமாக இருக்குங்க. அந்த மாதிரி கடவுள் ஜோதிடத்தை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த ஜோதிடத்தை படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஜோதிடம் படிங்க, ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் தெரிஞ்சுங்க. நீங்கள் எதையே படிக்கிறோம், நம்ம எதையே கற்றுக்குறோம், நம்ம என்னென்னமோ கற்றுக்குறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோங்க. நம்ம இங்கேருந்து ஒரு கூகுள் மேப்பில் எங்கள் டி நகர் போகணுன்னா ரூட் மேப் பார்க்குறேன். நம்ம இதுலேருந்து 15-20 கிலோமீட்டருக்கே நான் ரூட் மேப் பார்க்குறேன்னா என் வாழ்க்கையை 120 வருஷம் வாழ்க்கை பயணத்தை ஏன் ரூட்டை நான் பார்க்க மாட்டேங்கிறேன்?